மாற்றுத்திறனாளிகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப முக்கியமான மாசான தரமான அப்டேட்டை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது மாற்றுத்திறனாளிகள் பிரதிநிதித்துவம் அளிக்கும் சட்ட மசோதா சட்டப்பேரவையில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தாக்கல் செய்திருக்காங்க. அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல்லி ஆள் நடிச்சிருங்க. அப்போ தான் நாம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே அப்டேட் ஆகிட்டுருக்கு. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த மாவட்டத்தில் நம்ம வீடியோக்குள்ளே பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிடுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது தமிழ்நாடு அரசு மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை முனைப்புடன் செயல்படுத்தி வருகிறதுன்னு, அதன் மூலம் மாற்றுத்திறனாளிகள் பலர் பயனடைந்து வந்துட்டு இருக்காங்கன்னு, அந்த வரிசையில் அவர்களுக்கு மேலும் ஒரு மணிமுகடும் வழங்குவது போல மாற்றுத்திறனாளிகள் குரல் உள்ளாட்சி அமைப்புகளில் ஒழிப்பதற்கு மற்றும் உள்ளாட்சி நிர்வாகத்தில் வழிநடத்தும் வல்லமை பெற்றவர்களாக திகழ்வதற்கு மாநிலத்தில் உள்ள அனைத்து வகை உள்ளாட்சி அமைப்புகளிலேயே மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன முறையில் உரிய பிரதிநிதித்துவம் வழங்கும் சட்ட மசோதாவை சட்டசபையில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்று தாக்கல் செய்திருக்காங்க. அதன் அடிப்படையில் நகரப்புற உள்ளாட்சிகளில் பொறுத்த வரைக்கும் ஒரு மாநகராட்சி மன்றத்திற்கு ஒரு மாற்றுத்திறனாளியும், நகர்மன்றத்திற்கு ஒரு மாற்றுத்திறனாளி, பேரூராட்சிக்கு ஒரு மாற்றுத்திறனாளி என ஒவ்வொரு மண்டலங்களுக்கும் ஒரு மாற்றுத்திறனாளி நியமன உறுப்பினராக வைத்து குழு அமைக்க சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டிருக்குன்னு, இதேபோல் ஊரக உள்ளாட்சிகளில் பொறுத்த வரைக்கும் கிராம ஊராட்சி, ஒன்றிய குழு, மாவட்ட ஊராட்சி ஆகியவற்றில் ஒரு மாற்றுத்திறனாளியை நியமன உறுப்பினராக நியமிக்கும் வகையில் ஊராட்சிகள் சட்டத்தில் திருத்தம் செய்து சட்ட மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்காங்க. மேலும் நகரப்புற உள்ளாட்சிகளில் 100க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இருந்தாங்கன்னா 2 மாற்றுத்திறனாளிகள் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட வேண்டும்னு தெரிவிக்கப்பட்டிருக்காங்க. மேலும் சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்புகளில் பதவிக்காலம் முடியும் வகையில் இவர்கள் பதவியில் இருப்பார்கள்னு இந்த சட்ட மசோதா சட்டசபையில் குரல் வாக்கெடுப்பு மூலம் இறுதி நாளில் தாக்கல் செய்யப்பட்டிருக்காங்க. ஓகே நண்பா, இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே நண்பா, நம்ம இன்னொரு அப்டேட் சந்திக்கலாம். தேங்க்யூ.